அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் நடைபெற்ற குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் உடைய கவுன்சிலிங் 2 உடைய ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சுச்சு. அது குறித்து நம்ம டிஎன்பிஎஸ்சில அவங்க வெளியிட்டாங்க. ஆனா நம்ம சில பேர் பர்சனலா நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. சார் அந்த லிஸ்ட்டை நீங்க டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்னு. ஏற்கனவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இந்த குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்ல முதல் கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களுடைய எல்லா டீட்டெயிலும் கரெக்டா அப்டேட் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஃபில்லப் ஆகாத மற்ற வேகன்சி தான் இப்போ அவங்க கவுன்சிலிங் 2ல ஃபில்லப் பண்றாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் கிளர்க்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அப்புறம் பல்வேறு துறைகளில் உள்ள ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அந்த பதவிகளுக்கு மட்டுமான இந்த கவுன்சிலிங் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல்ல ஃபில்லப் ஆகாத வேகன்சி 8ல 8 ஃபில்லப் ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு. ஃபில்லப் ஆகாத வேகன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல்ல பிளைண்ட் ஒரு வேகன்சியும், முல்டாவில் ஒரு வேகன்சியும், அடுத்து நம்மளுடைய பிசியில் ஜென்ரல் டெஃப்ல ஒரு வேகன்சியும், அடுத்து நம்மளுடைய பிசி முஸ்லீம்ல ஜென்ரல்ல 4 வேகன்சியும், பிசி முஸ்லீம்ல எக்ஸர்வீஸ்மேன்ல ஒரு வேகன்சியும், அடுத்து நம்மளுடைய எஸ்சி ஜென்ரல் எஸ்டி ஜென்ரல்ல 7 வேகன்சியும் ஃபில்லப் ஆகாமல் இருக்கு. ஸோ மொத்தம் 79 வேகன்சியில் 64 வேகன்சி கவுன்சிலிங் 2ல ஃபில்லப் ஆயிடுச்சு. 15 வேகன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்கு. இந்த 15 வேகன்சிக்கு அவங்க கவுன்சிலிங் 3ல வைக்க மாட்டாங்க, கவுன்சிலிங் 2 தான். ஸோ 19/7ல முடிஞ்ச கவுன்சிலிங்ல இந்த வேகன்சி மட்டும்தான் ஃபில்லப் ஆகாமல் இருக்கு. இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பர்சனல் கிளர்க் இன் செக்ரட்டரியேட்ல அவன் எஸ்டி ஜென்ரல்ல 7 வேகன்சியும், பிசி ஜென்ரல் டெஃப்ல ஒரு வேகன்சியும், ஜென்ரல்ல முல்டாவில் ஒரு வேகன்சியும், பிசி முஸ்லீம் ஜென்ரல்ல 4 வேகன்சியும், பிசி முஸ்லீம் எக்ஸர்வீஸ்மேன்ல ஒரு வேகன்சியும், மொத்தம் 14 வேகன்சி இருக்கு. அடுத்து பர்சனல் கிளர்க் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்சி உமன்ல ஒரு வேகன்சியும், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சியும், ஜென்ரல் பிளைண்ட் அதில் ஒரு வேகன்சியும், எஸ்சிஏவில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சியும் 4 வேகன்சி இருக்கு. அதுவே நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் உள்ள பர்சனல் கிளர்க் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ல பிளைண்டில் ஒரு வேகன்சியும், மொத்தம் டோட்டலா எஸ்சி உமனுக்கு ஒரு வேகன்சி, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேகன்சி, எஸ்டி ஜென்ரலுக்கு 7 வேகன்சி, பிசி ஜென்ரல் டெஃப்க்கு ஒரு வேகன்சி, ஜென்ரல்ல ஜென்ரல் பிளைண்டுக்கு 2 வேகன்சி, ஜென்ரல் முல்டா ஒரு வேகன்சி, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேகன்சி, பிசி முஸ்லீமுக்கு 4 வேகன்சி, பிசி முஸ்லீம் எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு வேகன்சி சொல்லி 19 வேகன்சி இதில் ஃபில்லப் ஆயிருக்கு. இந்த பேலன்ஸ் இருக்கு. ஸோ 19 வேகன்சியில் 15 வேகன்சி இப்போ நம்ம பார்த்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. மீதி உள்ள 4 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா எங்க வேகன்சியா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் கிளர்க் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரல் பிளைண்ட் ஒரு வேகன்சியும், எஸ்சிஏவில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சியும், எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சியும், எஸ்சி உமன்ல ஒரு வேகன்சியும், மொத்தம் 13 வேகன்சியில் 9 வேகன்சி ஃபில்லப் ஆகி 4 வேகன்சி இருக்கு. ஸோ குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்ல முடிந்ததுல 4 மொத்தம் இதில் 4 அதில் ஒரு 15 மொத்தம் 19 வேகன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்கு. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்குங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் உள்ளது தான். நம்மகிட்ட அவங்க கேட்டாங்க, நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுட்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்குங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.